ஹே லிசனர்ஸ், இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த வீடியோ எடிட்டிங்கை எப்படி ஈஸியாக இன்ஷாட் அப்ளிகேஷன் வீடியோவில் ஈஸியானு சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் ட்ரை. இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எடிட் பண்ண போகிற இமேஜை வந்து செலக்ட் கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்டை வந்து செலக்ட் கொடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லைட்னஸை வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் தென் சேச்சுரேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷனையும் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரைட்டாக தெரியணும் அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் லெவலுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவும் டார்க்காக ஆகிடக்கூடாது. கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு அகைன் ஹோம் பேஜ் வந்துடுங்க. கொலாஜை செலக்ட் பண்ணிவிட்டு கிரிட் ஆப்ஷனை வந்து செலக்ட் கொடுத்துக்கோங்க. எடிட் பண்ண போகிற இமேஜில் நம்ம பிரைட்னஸ் கம்மி பண்ண இமேஜையும் அதுக்கடுத்து ஒரிஜினல் இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே சைஸ் வந்து 9:16 வச்சுட்டு 2 இமேஜுமே கரெக்டாக கனெக்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சைடு வந்து பிளாக்காகவும் செகண்ட் சைடு வந்து பிரைட்டாகவும் இருக்கணும். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இமேஜை சேவ் பண்ணிவிட்டு பேக்கில் ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்பிளே சைஸ் வந்து 9:16 இருக்கான்ட்டு கரெக்டாக செக் பண்ணி விட்டுக்கோங்க. செக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம மியூசிக் ஆட் பண்ண போகிறோம். நான் வீடியோலேருந்து தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிட்டாலும் ஓகே தான். வீடியோலேருந்து கன்வெர்ட் பண்ணாலும் ஓகே தான். நான் வீடியோ டு ஆடியோ தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இமேஜை வந்து மியூசிக் எண்டு வரைக்கும் கேரி பண்ணி ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபீமேல் வெர்ஷன் மேல் வெர்ஷன் 2 வெர்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணும். லிரிக்ஸ் வந்து மேல் வெர்ஷனுக்கு வந்து இப்போ நான் வந்து டைப் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன சின்ன வேர்டாக ஒரு 3 வேர்ட்ஸ் வந்து நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டில் வந்து அந்த டெக்ஸ்ட்டோட சைஸு, கேப்பு, அதுக்கப்புறம் அனிமேஷன் அது எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொன்றையுமே உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபாண்ட் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து ஃபாண்ட் நேம் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு டிக் கொடுத்துட்டு மேல் வெர்ஷனை வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து கொண்டு போய் ஸ்டிச் பண்ணி வச்சுக்குவோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு லிரிக்கும் நம்ம எப்போவுமே ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு லிரிக்ஸையுமே நம்ம வந்து டைப் பண்ணி ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபீமேல் வெர்ஷனுக்கும் அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி நம்ம வந்து ஃபீமேலுக்கு இமேஜுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈமோஜிலாம் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். நம்ம சேனலில் வந்து ஈஸியாக வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷாட்டில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து டிப்ஸு சொல்லிகிட்ருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் எடிட்டிங் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்ருக்கோம். செமையாக இருக்குது வீடியோ ரெடி தான். இன்னும் 1 ஸ்டெப் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி விட்டுறலாம். ஃபினிஷ் பண்ணிட்டா வீடியோ ரெடி. இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க வீடியோ எடிட்டிங் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் பாருங்கள். இப்போ எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு பீட்ஸ் ஆப்ஷனை வந்து செலக்ட் கொடுத்துக்கோங்க. பீட்ஸில் வந்து ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூஸ் வந்து 2 வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இன்டர்வல் வந்து சுத்தமாக கம்மி பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மற்றபடி எந்த வேல்யூவுமே இன்க்ரீஸ் பண்ண வேணாம். ஸ்ட்ரென்த்தை மட்டும் லைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த எஃபெக்டை வந்துட்டு வீடியோ எண்டு வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் கொடுத்துட்டு வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா சூப்பரான வீடியோ எடிட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் கொடுத்துக்கோங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா.